ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 எங்கள் தமிழ் மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. நெறி என்னும் சொல்லின் பொருள். வழி. 2. குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும். 3. வான் கூட்டல் ஒலி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானொலி. குறுவினா. 1. தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அச்சத்தை போக்கும். கேட்பதற்கு இன்பம் தரும். ஒளியுடையது. தேன் போன்றது. இவை தமிழ்மொழியின் பண்புகளாகும். 2. தமிழ்மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. தமிழ்மொழியை கற்றவர்கள் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். தம்மை போற்றாதவர்களை இகழ்ந்து பேச மாட்டார்கள். சிறுவினா. எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. தமிழ்மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றவர்கள் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். தம்மை போற்றாதவர்களை இகழ்ந்தும் பேச மாட்டார்கள். தமிழ்மொழி கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் தன்மை உடையது. நம் தமிழ்மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தரும். தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். சிந்தனை வினா. கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார்? தேன் நீண்ட காலம் கெடாத தன்மை உடையது. சோர்வை நீக்குவது. உடல் வளர்ச்சிக்கு உதவுவது. தமிழ்மொழி பழங்காலம் முதலாக பேச்சு வழக்கில் உள்ளது. நம் அறியாமையை நீக்க உதவுகிறது. நம் அறிவு வளர்ச்சிக்கு உதவுகிறது. மருந்தாகவும் உணவாகவும் பயன்படும் தேன் போல் தமிழும் அறியாமை நோயை நீக்குகிறது. அறிவை தருகிறது. இதனாலேயே கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார்.